நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் முஸ்லீம் கடவுள், இந்து கடவுள், கிறிஸ்தவ கடவுள் என்று நாம் பலர் சொல்றோம். பல பேர் சொல்லுவாங்க, சார் எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டேன், இந்த நோய் போனாப்புல இல்ல, ஏதாவது வழி சொல்லுங்க, உங்க சாமியை வேண்டிக்கிட்டேன், அந்த சாமியை வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு. அவ என்ன அர்த்தம் வச்சிருக்காங்க? இந்துக்களை எல்லாம் இந்து சாமி படைச்சார், அவங்களுக்கு தேவையான உணவெல்லாம் அவர் கொடுப்பார், அவங்களுக்கு நோய் வந்தா அவர் பாத்துக்கிடுவார். முஸ்லீம்களுக்கு அவங்க கடவுள், அந்த சாமி அவரை பாத்துக்கிடுவார். இப்போ ஒரு ஆள் மதம் மாறிட்டான்னு வைங்க, இந்த கடவுள் கூப்பிட்டு சொல்லணும், இந்தப்பா நம்ம ஆள் ஒத்து அங்க வந்துட்டான், நம்ம ஆள் ஒத்து அங்க வந்துட்டான், இன்னும் டிசி கொடுத்துட்டேன் அவனுக்கு, கணக்கு வழக்கெல்லாம் இனிமே நீ பார்த்துக்கோ, நம்ம பொறுப்பு ஒதுக்கிட்டு இந்த கடவுள் வாங்கிடும் அப்படின்னு இருக்க முடியுமா? உலகத்தில் இருக்க முடியாது. ஆகவே இறைவன் என்பவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். ஆகவே இது இஸ்லாத்தில் மட்டும் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து அல்ல, எல்லா சமயங்களிலும் இந்த கருத்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். திருமூலருடைய ஒன்றே குலம் ஒருவனே தேவன். வள்ளுவன் சொல்லுகிறான், தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லார். உமே இல்லாதவன் இறைவன். ஓரிரை கோட்பாடு. ராமலிங்க சுவாமிகள் சொல்கிறார், தெய்வம் உண்டே கண்டீர், கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். தெய்வம் ஒன்றுதான் சொல்லுகிறார். ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெள்ளேனம் கொட்டமோ. மாணிக்க வாசகர் சொல்லுகிற கருத்து ஏகம் சத் விபுரா பகுதா வதந்தி. வேதங்கள் சொல்லுகின்ற கருத்து ஏகம் சத், உண்மை ஒன்றுதான். அதனை பல பேரிட்டு அழைக்கிறார்கள். உண்மை ஒன்றுதான். ஏகம் யவாதித்யம், இறைவன் ஒருவன் தான், இரண்டல்ல என்று ஒரு கருத்து உபனிஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்து. பாரதி சொல்லுகிறான், ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகள் என்று பாரதி சொல்லுகிறான். ஆக இது எல்லா சமயங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்து. அப்படித்தான் இருக்க முடியும். ஆனால் நாளடைவிலே அது படிப்படியாக மாறி இருக்கிறது.